வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூர்ல சமீபத்துல நடந்த ஒரு படு விசித்திரமான நம்ப முடியாத ஒரு உண்மை குற்ற சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். புதிதாக கட்டப்பட்ட ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு அரசியல் கட்சியோட மாவட்ட தலைமை அலுவலகத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இத பத்தி கேள்விப்பட்டா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த 72 அப்படிங்கிற நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது சாதாரண நம்பர் கிடையாது. திருடப்பட்ட பொருளோட துல்லியமான எண்ணிக்கை இதுதான். போலீஸ்ல இருந்து அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரையும் உச்சக்கட்ட குழப்பத்துல ஆழ்த்திய நம்பர் இது. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த திருடர்கள் அங்கிருந்து விலை மதிப்பு மிக்க எந்த பொருளையும் தொடல. அதுக்கு பதிலா 72 விலையுயர்ந்த பாத்ரூம் பைப்களையும் குழாய்களையும் மட்டும் கழற்றி ஒரு சாக்கு பையில போட்டு திருடிட்டு போயிருக்காங்க. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. இந்த திருட்டோட உடற்கூறியல், அதாவது அவங்க ஏன் வெளிப்படையான இலக்குகளை தவிர்த்தாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப நாம கொஞ்சம் பாப்போம். இங்க நீங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிக்கணும். அந்த அலுவலகத்துல இருந்த பணம், முக்கியமான ரகசிய ஆவணங்கள்னு எதையுமே அவங்க கண்டுக்கவே இல்ல. அவங்களோட முழு கவனமும் அந்த பாத்ரூம் பிளம்பிங் பொருட்கள் மேல மட்டும்தான் இருந்திருக்கு. பணத்தை விட அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி தெரியுது. இத விசாரிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அவசர அவசரமா பொருளை தூக்கிட்டு போற சாதாரண திருடர்கள் கிடையாது. எந்தவிதமான அலாரமும் அடிக்காம தடயங்களை எப்படி அழிக்கணும்னு தெரிஞ்ச ரொம்பவே தொழில்முறையான ஆட்கள். எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப கூலா தங்களோட திறமைய காட்டுற ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இதை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா காலிங் கார்டு, அதாவது குழாய்களை திருடியது மட்டும் பத்தாதுன்னு அவங்க வேணும்னே விட்டு சென்ற ஒரு அடையாளம் பத்தி பாப்போம். சம்பவம் நடந்த இடத்துல இருந்து உடனே தப்பிச்சு போகாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து அங்கிருந்த தரையில லவ் யூ அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது என்ன குறிக்குது? அதிகார அமைப்புக்கும் போலீஸுக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பயமில்லாத சவால் விடுறாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்ப நாம இந்த திருட்டோட இன்னொரு பக்கம், அதாவது இங்க நடந்த பாதுகாப்பு மீறல்களோட வரலாறு பத்தி பார்க்கலாம். இது அவங்களோட 3வது தாக்குதல். ஆமாங்க, 3. இது ஏதோ ஒரு தடவை நடந்த சம்பவம் இல்ல. இதே அலுவலகத்தோட பாதுகாப்பை மீறி திருடர்கள் வெற்றிகரமா உள்ள நுழைஞ்சு தங்களோட கைவரிசைய காட்டுறது இது 3வது தடவை. இந்த தொடர் திருட்டு கட்சி அதிகாரிகளை ரொம்பவே விரக்தியடைய வச்சிருக்கு. இது காவல்துறைக்கு விடப்பட்ட சவாலாவும் அதுக்கு அவங்களோட அதிகாரப்பூர்வ எதிர்வினை என்னங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். அந்த லவ் யூ அப்படிங்கிற வார்த்தைய அதிகாரிகள் வெறும் ஒரு சாதாரண குறும்பான விஷயமா எடுத்துக்கல. பலத்த பாதுகாப்பையும் மீறி உள்ள நுழைஞ்ச இந்த திருடர்கள் காவல்துறையினரோட இயலாமைய கேலி செய்யும் விதமா அவங்களுக்கு விடப்பட்ட நேரடி சவாலாதான் இத பாக்குறாங்க. ஆனா சம்பவம் நடந்த இடத்துக்கு கோபமா வந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ண பதக் வேறொரு கோணத்துல யோசிக்கிறார். இந்த குழாய் திருட்டுக்கு பின்னால அந்த பகுதியில இருக்கிற உள்ளூர் போதை அடிமைகள் அல்லது சமூக விரோதிகள் தான் காரணமா இருக்கணும்னு அவரை உறுதியா நம்புறார். இப்போ விசாரணை அதிகாரிகளுக்கு முன்னாடி 2 முரண்பாடான கோணங்கள் இருக்கு. ஒன்னு, தங்களோட திறமைய காட்டி காவல்துறையை கேலி செய்யற திமிரான தொழில்முறை திருடர்களா, இல்ல பழைய இரும்புக்காக குழாய்களை திருடி பணமாக்க நினைக்கிற உள்ளூர் போதை அடிமைகளா? கடைசியா நம்ம எல்லார் மனசுலயும் எழுகிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இந்த விசித்திரமான திருட்டு நிஜமாவே பிளான் பண்ணி செஞ்சது யார்? இந்த தொழில்முறை மூளைக்காரர்களா, இல்ல உள்ளூர் போதை அடிமைகளா? போலீஸ் தீவிரமா தேடிட்டு வர்ற இந்த நேரத்துல ஒருவேளை உங்க 4வது முறையாவும் இதே போல வருவாங்களா? நிச்சயமா இந்த சம்பவம் நிறைய உளவியல் கேள்விகளை எழுப்பியிருக்கு. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வோட உங்களை